இப்போ வந்து ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா கூட அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு பேங்க் லோன் வந்து அவைல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வி, நீங்கள் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸில் இருக்கீங்களா, ஜிஎஸ்டி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன கம்பெனி, எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து நாங்கள் த்ரெஷோல்ட் லிமிட்குள்ளேயே இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பான்ஷனுக்குன்னு போகும்பொழுது, இல்லை அவங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது ஒரு ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ்க்குள்ளே இருக்கிற ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதுக்கான வெயிட்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க கம்பெனியை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டேக்ஸ் பவுண்டரிக்குள்ளே அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அக்கௌண்ட்ஸில் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ எப்படி அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு அக்கௌண்டன்ட்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ இப்போ அது ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி தான். இப்போ வந்து ஸ்மால் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் அஃபோர்டபுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஜூனியர் அக்கௌண்டன்ட்டை வந்து இந்த காஸ்ட்டுக்காக ஃப்ரெஷ் கிராஜுவேட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மேபி அவருக்குமே அந்த நாலேஜ் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா, இந்த காஸ்ட்டுக்காக ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்பொழுது அந்த ப்ராப்பராக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட் ஆயிருக்கா, மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க வந்து ப்ராப்ளமில் தான் எண்டப் ஆவாங்க. எக்ஸ்பான்ஷன் டைமில் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் பேஸ்டாகவே ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனுடைய நீட் என்ன, அவ்வளோ ஒரு நீட் இருக்கா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரைவேட் ஜாப்ஸ் போகலாம் அப்படின்னவங்க இருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவலுடைய இன்டென்ஷன்றதையும் மீறி கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற நிறைய பெனிஃபிட்ஸ் லைக் ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் கான்செப்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் அதெல்லாம் வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் தனியார் வந்து எந்த துறையில் வேணால் அவங்களோட நிறுவனங்களை தொடங்க முடியும். இவங்க எல்லாருக்குமே வந்து முக்கியமாக லாபம் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்போ வந்து காமர்ஸ் கிராஜுவேட்ஸோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி நீங்கள் கட்டாயமாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட உங்கள் புக்ஸை நீங்கள் ஆடிட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பேங்க் லோனுக்கு போகிறீங்கன்னா ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்ஸ் இருக்கான்னு தான் கேட்பாங்க அவங்க. ஓகே, உங்களோட ஃபைனான்ஷியல்ஸை உங்களோட ஆடிட்டர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆடிட்டிங் துறையில் வந்து நிறைய வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய உதவி தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி படித்தவங்களுடைய ஹெல்ப் வந்து தேவைப்படுது. அவங்கள நம்ம காஸ்ட் ஆடிட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஷார்ட்டாக வந்து சிஎம்ஏ அப்படின்றது அதனுடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த கோர்ஸை வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஓகே, ஏன் ஹெசிடேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதனுடைய கரிக்குலம் அந்த மாதிரி. இது வந்து நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்ப்ளீட் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு நார்மல் கிராஜுவேஷன் கோர்ஸ் மாதிரி இதை நீங்கள் படிக்க முடியாது. ஸோ இப்போ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கேட்டகரியில் வருது. ஸோ இப்போ மாணவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த படிப்பை வந்து எடுத்து படிக்கும்பொழுது நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கணும். ஏன் முடிக்கிறது சாமானிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. அது ஈஸியாக எப்படி மாற்றிக்கலான்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாணவர்கள் வந்து செய்ய போகிற வேலை என்னன்றதை பொறுத்து தான் அவங்களுடைய படிப்புடைய வெயிட்டேஜும் இருக்கும். ஸோ இவங்க வந்து நார்மலாக ஒரு சின்ன கம்பெனிக்கு ஆடிட் பண்ணுறாங்கன்னா பரவாயில்லைங்க. ஆனால் இவங்க வந்து கோடிகளில் முதலீடு செஞ்ச கம்பெனிகள் 1000 crores 10,000 crores மில்லியன்ஸில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கின கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணணுன்றது சாதாரண வேலை கிடையாது. அப்போ அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறி இருக்கணும். அதுக்கான நாலேஜ் தான் உங்களுக்கு இந்த சிஏசிஎம்ஏ கோர்சஸ் வந்து கொடுக்க போகுது. இது வந்து படிச்சுட்டே இருக்கிறான் பல வருஷமா அப்படின்னு ஒரு வதந்திகள்லாம் நிறைய பரவி இருக்கும். ஏன் இதை நிறைய பேர் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், சரி அப்போ மெடிக்கல் கோர்ஸ் ஈஸியா, ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னாவே அந்த சப்ஜெக்டில் இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வரணும். ஸோ இப்போ பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி இல்லை என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எனக்கு வந்துருவாங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு, சிஏவை படிக்க போகிற முடிக்க முடியாது அப்படின்வாங்க. இன்னும் பொம்பளை பிள்ளைங்க இந்த படிப்பை படிக்கும்பொழுது அவனுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண போது எதுக்கு இப்போ போய் இதெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கா, அது 6-7 வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நம்மளுடைய கல்லூரி வந்து அமைச்சிருக்கிறோம்.